கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். நாம் ஆடுகளாக இருக்கிறோம். பாருங்க, திருடன் திருடவும் அழிக்கவும் தான் வர்றான். யாருன்னா பிசாசு. சந்தோஷத்தை கெடுக்கிறது, சந்தோஷத்தை அழிக்கிறது, சமாதானத்தை அழிக்கிறதெல்லாம் பிசாசோட வேலை. ஆனால் ஏசப்பா சந்தோஷத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், நிம்மதியை கொடுக்கிறவர். ஆகவே மேய்ப்பனாகிய அவருக்கு பின்னாடி நாம் இருக்கணும். செம்மறியாடெல்லாம் மேய்ப்பனுக்கு பின்னாடி தான் போகும். சரிங்களா? அப்போ நாம் மேய்ப்பராகி ஏசப்பாவுக்கு பின்னாடி இருக்கும் பொழுது மேய்ப்பர் எங்கே போகிறாரோ அவங்களுக்கு பின்னாடி நாம் போய்கொண்டே இருக்கணும். அவருக்கு பின்னாடி அப்படி நாம் போகும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இம்மையிலே நம்மை ஆசீர்வதிப்பார். மறுமையாகிய பரலோகத்திலே நாம் சென்றடை வரையும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மேய்ப்பருடைய சொல்லை கேட்போம், அவருக்கு பின்பாக செல்வோம். கர்த்தர் நம்மை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.